வணக்கம் நேயர்களே. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, கடற்கரையில வந்து ரொம்ப அழகா லைட் ஹவுஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் குறிப்பா வந்து நெறைய பேருக்கு இண்டிகேஷனா அது வந்து இருந்திருக்கு. அண்ட் ஆர்க்கிடெக்சராவும் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வந்து கரெக்ட்டா அந்த சீல வந்து அதோட கிளேசியர்ஸ்லாம் அது பயங்கரமா பிரதிபலிக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த லைட் ஹவுஸோடைய அழகை வர்ணிக்கிற விதமாகவும் அதனுடைய தேவையை உணர்த்துற விதமாகவும் இன்னைக்கு நேஷனல் லைட் ஹவுஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அழகான நாளை எங்களோட ஸ்டார்ட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யுகம் கனெக்ட். கனெக்ட். பமகமா பதனித பமகரி தனிரி. ஜெய், ராகம்லாம் அழகாக தான் இருக்கு. பட் அது என்ன ராகம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அந்த மாரி ராகம் தெரியணும்னா, கண்டிப்பா வந்து ஒரு ராகம் பாடலோட பாக்கியஸ்ரீ மற்றும் காமேஷ் அவர்கள் இன்னைக்கும் டிஃபரண்டான ராகா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்ல வராங்க. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பற்றி பார்க்க போகிறோம் பாக்கியஸ்ரீ? இன்றைக்கி நாம் வந்து ஸ்ரீராகம் அப்படின்ற ராகம் பார்க்க போகிறோம். ராகமே ஸ்ரீ. ஆமாம். இது வந்து கரகரப்பிரியாவோட ஒரு ஜன்னிய ராகம். சரி. இன்னொன்று இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ரொம்ப எனக்கு இது ரொம்ப இந்த ராகத்தை வந்து ரொம்ப பிரசித்தினா ஃபேமஸ் பண்ணி விட்டது வந்து தியாகராஜ ஐயா தான் சொல்லுவாங்க. சரி சரி. ஆமாம். இன்னொன்று இது ஒரு மங்களகரமான ராகம் அடடா. அப்படின்னு ஸோ சொல்லுவாங்க. இந்த ராகத்தை பற்றி மேலும் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஆரோகணம் அவரோடம் பார்த்துருவோமா? கண்டிப்பாக. சரி மா ப நீ சா சா நீ பத நீ பா ம ரே க ரீ சா. ஓகே, இந்த ராகத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பக்தி பாடல்கள் பார்க்கலாமா? பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இந்த ராகத்தை வந்து ரொம்ப பிரசித்தி ஒரு ஃபேமஸ் ஆக்கி விட்டது வந்து தியாகராஜர் ஐயா தான், சுவாமிதான்னு சொல்லிட்டு. நம்ம பஞ்சரத்ன கீர்த்தனைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் ஒரு ராகம் அவர் இதை பயன்படுத்துவார், ஸ்ரீராகம் பயன்படுத்தியிருப்பார். அதை நான் பாடுறேன். ஃபஸ்ட்டு 2 லைன். ఎంతరో మగాను బావులు 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 ఎంతరో మగాను బావులు. பஞ்சரத்னங்களில் வந்து நமக்கு பல்லவியே வந்து ஒரு பாட்டளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சரணம் ஒரு வரியவே ஆமாம் ஆமாம் திருப்பி 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 நிறைய வந்து வேரியேஷன்லாம் பாடுறாங்க. நிறைய வந்துட்டே இருக்கும். பல்லவியே ஒரு நம்ம ஆக்சுவலாக ஒரு கிருதி கீர்த்தனை பாடுறோன்னா அந்த அளவுக்கு பஞ்சரத்னம் ஒரு பல்லவி வந்துடும். ஓ சரி, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. எப்பவுமே ஒரு ராகத்தோட பயன்கள் பார்ப்போம், ஒரு பெனிஃபிட். இந்த ராகத்தை கேட்கும் போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் சாதாரண மக்களுக்குள்ள நோயாளிகள் இப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க பார்த்துட்ருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து இந்த ராகத்தை கேட்கும் போது ஒரு மன அமைதியும் ஒரு காம்னஸ் ஏற்படுத்து, ஒரு பீஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாகவே இது வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு இதில் ஒரு 50 பேரை வந்து இந்த ராகத்தை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. 50 பேர் இந்த ராகம் இல்லாமல் அவங்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த ராகத்தை யாரெல்லாம் கேட்டு வளர்ந்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக வந்து குணப்படுத்த முடிஞ்சது. அவங்களாம் இன்னும் கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப வந்து அமைதியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ராகத்தில் வந்து வேறு ஏதாச்சும் சினிமா பாடல்கள் ஏதாவது பார்க்கலாமா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள், பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை,
இவளின் நிறமோ மனமோ எவருக்கும் இல்லை, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. ஆஹா. அதே மாதிரி மனசே மனசே குழப்பம் என்ன, இதுதான் வயசே காதலிக்க, மனசே மனசே குழப்பம் என்ன, இதுதான் வயசே காதலிக்க. இது எல்லாமே நமக்கு வீடியோவை பார்க்கும்போது ஒரு வெஸ்டர்ன் இதில் போகிற மாதிரியே இருக்கும் பிஜிஎம். எல்லாம் ஆனால் அந்த பாடுற சங்கதிஸ் எல்லாமே இந்த கர்நாடிக் விட்டு நோட் நகராமல் இந்த ராகத்தை கரெக்டாக அமைச்சிருப்பாங்க. அன்பே அன்பே நீ என் பிள்ளை, தெய்வம் மட்டும் வாழ்வின் எல்லை, இனி வரும் என் காலம் யாவும் நீ, இறுதியில் என் அன்பு உன்னை சேரும். அந்த ஏதாவது ஒரு இடம் தான் அந்த ராகம் நமக்கு ஒரு கிளியராக நினைவூட்டுது, அந்த ராகம்னு அப்படின்னு சொல்லுது. ஆனால் பொதுவாகவே இந்த ராகம் கேட்கும்போது என்னமோ சின்ன ஒரு ஒரு சோகம் கலந்த மாதிரியே இருக்குது இந்த ராகத்தை கேட்கும்போது. ஆனால் எல்லாமே அது லவ் ஒரு சிங்கார ரசம்னே சொல்லலாம். இதில் அவங்க மீன் பண்ணலை, பட் கேட்க நமக்கு சாங்ஸில் பார்க்கும்போது சிங்கார ரசமாக தான் இருக்கும். கேட்கும்போது பார்க்க வந்து ஒரு சோகமாகவோ இல்லை நம்ம கர்நாடிக் சாங் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த பிஜிஎம் இல்லாமல் கேட்டோன்னா நமக்கு அந்த பிரிகாஸ்லாம் கேட்கும்போது கர்நாடிக் சாங்காக கேட்குற மாதிரி. அதே மாதிரி எப்போவுமே அந்த இறுதி பகுதியில் வந்து கேள்வி பதில் நேயர்கள் கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாரு. என்னோடய குழந்தைக்கு வந்து நான் இசையை கற்றுக் கொடுக்கணும், எங்கே சேர்க்கலாம், கர்நாடக இசை சொல்கிறீங்க, இந்துஸ்தானி இசைன்னு சொல்கிறீங்க, எதில் சேர்க்கலாம், எதில் சேர்த்தா அவங்களுக்கு நல்லது அப்படின்றாங்க. இது கரெக்டாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஒரு வகையான ஒரு இசை. இப்போ எப்படி சொல்ல போகிறேன்னா, ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்வரங்கள் இருந்தாலுமே வேறு வேறு பெயர்கள் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சென்னை வாசிகள் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க தமிழை, மதுரையில் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க அதே தமிழை, கோயம்புத்தூரில் வேறு மாதிரி பேசுவாங்க, இலங்கையில் வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ அவங்களோட பேசும்போது அந்த பாவனைகள்லாம் மாறுது இல்லையா. வார்த்தைகள்லாம் ஒன்று தான், அர்த்தங்கள்லாம் ஒன்று தான், ஆனால் அவங்க பேசுகிற முறைகளும் பாவங்களும் மாறுது. அதே போல் தான் கர்நாடக இசையும் இந்துஸ்தானி இசையும் ஒரே ஸ்வரங்களை தான் பயன்படுத்துவாங்க, ஆனால் அதை பாடக்கூடிய பாவங்கள் மாறும். இந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வேணால் அவங்களுக்கு வந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். கர்நாடக இசையாகவும் இருக்கலாம், இந்துஸ்தானி இசையாகவும் இருக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறொரு ராகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. ஜெய், சாப்பாடு அப்படின்னா நம்ம யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ஸோ இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சனில் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் என்ன மாதிரியான ஒரு சூப்பர் டிஃப்ரெண்டான டிஷ் செய்ய போகிறாங்க. ஸோ ஒரு வாட்டி வந்து டிஃப்ரெண்டான டிஷ்லாம் வந்து செஞ்சு அசத்துவாங்க. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ரொம்ப சூப்பர்வான டிஷ் வந்து நமக்காக செய்ய போகிறாங்க. வாங்க போய் டிலே பண்ண போய் பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் வாஃபிள். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. கலர் குடமிளகா, ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ, கேரட், முட்டைக்கோஸ், அரிசி மாவு, பச்சை மிளகா, இஞ்சி, புதினா. ஸோ இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் ஆட் பண்ணிடலாம். கேரட். ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து இந்த மாதிரி இப்படி குச்சி குச்சியாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முட்டைக்கோஸ். ஓகே, இதுக்கு அரிசி மாவு தான் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ இது வந்து இட் will also come under the category of gluten free recipe. இஞ்சி, அப்புறம் புதினா. ஓகே, கொஞ்சோண்டு வெங்காயம், இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்குள்ளே நம்ம இந்த வாஃபிள் மேக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆயிலெலாம் போட்டுடலாம்.
சால்ட் ஆட் பண்ணணும். இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சோண்டு அரிசி மாவு, அப்படியே கொஞ்சம் க்ளம்பி ஆனோடனே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது பார்த்திங்கனாக்கா நல்லா அதை பிடிச்சிட்டு கொஞ்சோண்டு மேலேயும் ஆயில் வச்சிடலாம். அதுக்கு ஓகே. ஸோ இதை பார்த்திங்கன்னா இவ்வளோ ரொம்ப யம்மியான நல்ல ஒரு க்ளீன் ஃபுட் வந்து உங்களுக்கு உங்கள் கைக்குள்ளே இருக்குது அண்ட் இல் பி ரியலி ஸோ நைஸ் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ இன்றைக்கி டிப் ஆஃப் த டேயில் வந்து இட்ஸ் அபவுட் சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம ஊரில் எவ்வளவோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் வி கெட், எவ்வளவோ பிராண்ட்ஸும் இருக்குது. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் ஆன் சாக்லேட்ஸ் என்னன்னாக்க அந்த லேபிள் படிங்க, எல்லா ஃபுட் ப்ராடக்ட்டுமே லேபிள் படிங்க அப்படின்னு நிறைய ஹெல்த் டிப்ஸ் நிறைய சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எஸ்பெஷலி சாக்லேட்ஸுக்கு ஒரு நிமிஷம் எடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாக்லேட்டில் வந்து அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த லேபிளில் வந்து கொக்கோ பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். பட் இஃப் இட் சேஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து வெஜிடபிள் ஃபேட் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ரியல் சாக்லேட் இல்லை. அதில் வந்து கொக்கோ பவுடரோட வெஜிடபிள் ஃபேட் அது எதாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் டிபெண்டிங் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் தி சாக்லேட்லேருந்து வந்து ரொம்ப லோக்கலாக இருந்தால் ஒரு டால்டாலேருந்து ஒரு பாம் ஆயில் ஃபேட்லேருந்து எந்த ஃபேட்டாக வேணாலும் அது இருக்கலாம். இட்ஸ் நாட் ஹெல்தி, அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப் பீரியட். பட் ஆனால் வந்து நீங்கள் கொக்கோ பட்டர் இருக்கிற கூடிய சாக்லேட் வந்து இந்தியன் சாக்லேட்ஸ் இருக்குது, ஃபாரின் சாக்லேட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற சாக்லேட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக அதை கொடுக்கலாம். பட் அகேன் போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு 55% + 70% கொக்கோ பட்டர் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் எடுத்தாங்கனாக்கா நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்கொயர் பர் டே நீங்கள் நல்லாவே எடுத்துக்கலாம் அதை. அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்தி ஆல்சோ. ஸோ அதனால் வந்து நீங்கள் இனிமேல் சாக்லேட் லேபிள்ஸ் படிக்கும்போது கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்க. And I'm sure you really enjoyed this recipe. We'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. Till then, see you, bye. நன்றி, வணக்கம். நம்ம இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் இன்னைக்கு எந்த டிப் சொல்ல போறாங்க விமன்ஸ்க்கு? ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய இந்த லைஃப் சைக்கிளில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி நிறைய வந்து அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரெமெடிஸ் தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்ம PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர் அப்படிங்கிறதுனால நிறையா PCOS பற்றின விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரோம். இன்றைக்கும் PCOS அப்படின்னு சொல்லக்கூடிய PCOD அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி அது சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய மன ரீதியான முக்கியமான ஒரு 5 குறிகுணங்களும் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். PCOSல வந்து இருக்கிறதுலே பெரிய விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் தாங்க, இந்த மன அழுத்தம் தான். என்ன காரணம்னா கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து இந்த PCOS பேஷண்ட்ஸில் நிறைய பேர் கிட்டத்தட்ட 60 to 70% சினைப்பை நீர்க்கட்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி கூடும் பொழுது அவங்களுக்கு மனப்பதட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, தூக்கமின்மை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால கஷ்டப்படுவாங்க.
ஸோ தாழ்வு மனப்பான்மை கூட நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ இது வந்து அந்த நோயினால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி அந்த நோயினால் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனால் வரக்கூடிய பிரச்சனை, கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுது அந்த மனோபலம் அப்படிங்கிறது குறைஞ்சிருது அப்படிங்கிறது அறிவியல் ஆய்வாக இருக்குது. என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த மனசோடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு வந்து மூடு எலிவேட் பண்ணி கொடுக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோன், டோபமைன் ஹார்மோன், இந்த மாதிரி ஹார்மோன்கள் எல்லாம் குறையிறதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லப்படுது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு வந்து பிசிஓஎஸ் பிசிஓடி பிரச்சனைக்காக உடல் இழைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறைய பெண்கள் முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய உணவு கட்டுப்பாடுங்கிறது பார்க்குறதுக்கு நமக்கே வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும், வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும், 2 இட்லி அப்படின்னு அவங்கள ரொம்ப குறுக்கிக்கிட்டாங்க. காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஈவினிங் 4 o'clock மறுபடியும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. கேட்டால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க. இவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களால உடல் இழைக்க முடியல இல்லைங்களா? அதனால் அவங்க சந்திக்கக்கூடிய அவமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலையே தன்னோட கூட பிறந்தவங்களோட கம்பேர் பண்ணுறது. உன் அக்கா இவ்வளோ ஒல்லியாக இருக்கா, நீ ஏன் இப்படி இருக்க? உன் தங்கச்சி இப்படி இருக்கா, நீ ஏன் இப்படி இருக்க? இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்த்து கம்பேர் பண்ணுறது. இன்னும் போனால் நம்ம கிளினிக்கு வரக்கூடிய அம்மா பொண்ணு 2 பேர் வருவாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம எழுதிட்டு இருப்போம். அந்த பொண்ணு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா போதும், உடனே அவங்க அம்மா படபடன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இல்லை டாக்டர், எனக்கு ஏஜ் அட்டன் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ரெகுலர் பீரியட்ஸ், எனக்கு இன்னைக்கு 45-50 வயசு ஆயிடுச்சு, ரெகுலர் பீரியட்ஸ், நான் இன்னைக்கு வரைக்கும் 2 குழந்தை பெற்றும் நான் ஒல்லியாக தான் இருக்கேன், இவ இப்படி இருக்கா அப்படிம்பாங்க. அந்த குழந்தையோட முகம் அப்படியே வாடி போயிடும். ஏன்னா அந்த குழந்தையோட மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன அப்படி பண்ணுறோமா, அவ்வளோ சாப்பிட்றோமா, நமக்கே இப்படி அப்படிங்கிற ஒரு மனநிலை, அந்த மனநிலையே, அந்த தாழ்வு மனப்பான்மையே ரொம்ப அதிகமாகிடுது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ உடற்பருமன் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தூக்கமின்மை. இன்னைக்கு தூக்கத்துக்காக வந்து நிறைய குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. பகலில் காலேஜில் ஸ்கூல்லலாம் நிறைய தூக்கம் வருது, நைட்டு படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டே டைமில் ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கூட இருக்குது. அப்படிங்கும்பொழுது மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கம்மி ஆகிடுது. அது தொடர்ந்து இரவு நல்லா தூங்குறதுக்கு தேவையான செரட்டோனின் செக்ரேஷன் இல்லாததுனால சரியாக அவங்களால தூக்க முடியல. அவங்க மனசு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கார்டிசால், டோபமைன், இதெல்லாமே அவங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும் பொழுது அவங்களால ஒரு நிம்மதியான தூக்கம், உறக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுவே வந்து 3வது ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது. ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது பார்க்குறதையெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். அவங்கள சொல்லி தப்பு இல்லை. தூங்காத குழந்தைங்க பகலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க. எதை பார்த்தாலும் சாப்பிடுவாங்க, எதை பார்த்தாலும் அழுவாங்க, எதை பார்த்தாலும் தூக்கி எறிவாங்க. இது வந்து சிறு குழந்தைங்க கிட்ட மட்டும் நம்ம பார்க்க முடியாது, பெரியவங்க தூக்கி எறிய முடியாது இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை வந்து தூக்கமின்மை காரணமாக பிசிஓஎஸ் குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 4வது விஷயம் பார்த்தோன்னா அவங்களோட அப்பியரன்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். ஒன்று உடற்பருமன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெத்தி ஏறிக்கிட்டே போகும், நடுவில் மட்டும் மேலே வந்து சென்டரில் உச்சி பகுதியில் முடி கொட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபேஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கருந்திட்டுகள், அங்கங்கே பிம்பிள்ஸு, கரும்புள்ளி, மங்கு, ஃபேஸே அவங்க கலரே மாறி இருக்கும். அப்புறம் இன்றைக்கி பிசிஓஎஸ் பிசிஓடியில் இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் பற்றி கூட பெண்கள் பேசுகிறதில்ல, இந்த அதிகப்படியான முடி வளர்ச்சி. ஆண்களைப் போலவே தேவையற்ற முடி வளர்ச்சி வந்து பெண்களுக்கு உருவாகிறது. உதடு பகுதிகளில், தாடை பகுதிகளில், நெஞ்சு பகுதிகளில் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்கூல், காலேஜ் குழந்தைங்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை அப்படின்னா, திருமணமான பெண்களுக்கு அதை விட ரெட்டிப்பு மடங்கான பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது. ஸோ இது 4வது விதத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பிசிஓடி பிசிஓஎஸ் இருந்து
திருமண வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது அப்படிங்கிறது. இந்த 4 விஷயத்தை கூட நம்ம வீட்டிலேருந்து சமாளிச்சுட்டு இருந்த நம்ம 5வது விஷயத்துக்காக மாமியார் வீட்டில் போய் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது, பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குங்கும் பொழுது அங்கே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் மேலும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த 5 விதமான மனரீதியான பிரச்சனையை ஒவ்வொரு பிசிஓடி சினைப்பை நீர்க்கட்டி இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஸோ இதுக்கு சிம்பிளான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, இந்த 2 விஷயத்த கரெக்டாக பண்ணணும். காலையில் சூரியன் உதிச்சதுலேருந்து 3 ஹவர்ஸில் பிரேக்ஃபாஸ்ட், சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுலேருந்து 1 to 2 ஹவர்ஸில் டின்னர், சூரியன் உச்சிக்கு வரும்பொழுது லஞ்ச். இந்த 3 விதத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 3 வேளைகளையும் கரெக்டாக எடுத்துக்கணும். அடுத்து தூக்கம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு 10-10:30க்குள்ளே பெட்டுக்கு போய்டும். மார்னிங் ஒரு 5:30 to 6 எழுந்திரிச்சிடணும். இந்த 2 விஷயத்த நீங்கள் எந்த ஹார்மோன் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும், நீங்கள் என்ன மாதிரியான உணவு முறையை கடைபிடிச்சாலும், இந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்கள் பிரச்சனையில் 50% குறையிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் விமர்சனங்களை இந்த காதில் போட்டு இந்த காதில் வெளியே விட்டுறணும். எந்த விமர்சனத்தையும் பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. 4வது விஷயம், இது எல்லாத்துக்குமே உடற்பருமன் குறையறதுக்கு, மன அழுத்தம் குறையறதுக்கு, பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டீ மாதிரி நம்ம சொல்கிறோம். ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை கிராம்பு பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இதில் ஏலக்காய் மனசு சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். ஜாதிக்காய் நல்ல தூக்கத்தை கொடுக்கும். கிராம்பு மன அமைதியை கொடுக்கும், டைஜஷனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கடுக்காய் கட் ஹெல்த்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும், என்னைக்கும் நம்மளை இளமையாக வச்சுக்கும். இந்த 4 பொருளும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் கருப்பட்டி போட்டு நீங்கள் இரவு நேரம் உணவுக்கு பிறகு எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உடற்பருமனும் குறையும், மன சந்தோஷமும் நல்லபடியாக கிடைக்கும், மன அழுத்தம் நல்லபடியாக குறையும், பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும், ஃபேஷியல் ஹேரும் அரெஸ்ட் ஆகும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஆஷி, நம்ம அறிவோம் ஆரோக்கியம்ல டாக்டர் ஜெயரூபா அவர்கள் இன்னைக்கு எந்த மாதிரி டிப் சொல்ல போறாங்க? ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே இயற்கை மருத்துவம் ரிலேட்டடாக நிறைய ரெமெடிஸ் நம்ம நேயர்களுக்காக மேம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கல்லீரலை புதுப்பிச்சு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு ஜூஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது டீடாக்ஸ் ஜூஸ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்றக்கூடியது, தொப்பையில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்றக்கூடியது. ஸோ இந்த நெல்லிக்காய், புதினா, இஞ்சி சேர்ந்த இந்த ஜூஸ். ஸோ நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் தான். இந்த கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு அறிகுறிகள் தெரியாது. ஒரு 90% மேலே பாதிக்கப்படும் பொழுது தான் அதனுடைய அறிகுறிகளே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனாலும் சின்ன சின்ன மாற்றங்களை உடம்புல உண்டாக்கும். அதிகப்படியான உடல் சோர்வு இருக்கிறது, சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடலில் அரிப்பு, அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது, தொடர்ந்து நமக்கு தொப்பையோட அளவு பெருசாயிட்டே போகிறது. இதுதான் கல்லீரல் பாதிக்கப்படுறதுனுடைய அறிகுறிகளாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காய், புதினா, இஞ்சி ஜூஸ் எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டீடாக்ஸ் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, புதினா, கூடவே நம்ம ஒரு அரை எலுமிச்சை அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காயை நம்ம இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய நெல்லிக்காயாக எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கிறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையும் இதில் இருக்குது. ஸோ இது வாத, பித்த, கஃபம் 3ஐயுமே சரி செய்யக்கூடியது. முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை சரி செய்யக்கூடியது. ஸோ பித்தத்தை சரி செய்யும் எல்லா பொருட்களுமே நம்ம கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்.
இதுக்கு ஒரு சின்ன விரல் சைஸ் அளவுக்கு நமக்கு வந்து இஞ்சி போதும். ஸோ இஞ்சி வந்து நல்லா தோல் நீக்கி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ தோலோடு வந்து இஞ்சி நம்ம வந்து எப்போவுமே வந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து வயிற்றில் வந்து புண்களை வந்து உண்டாக்கும். ஏன்னா இந்த தோல் பகுதியில் வந்து கால்சியம் கார்பனேட் மாதிரியான சில மூலக்கூறுகள் வந்து நமக்கு வயிற்று பகுதியில் வந்து எரிச்சலை உண்டாக்கி அல்சரை வந்து உண்டாக்கும். ஸோ அதனால் நம்ம தோல் நீக்கி பயன்படுத்தும் போது நமக்கு வயிற்றில் புண்கள் வந்து உண்டாகாது. இது கூட நம்ம வந்து புதினாவும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம பிளெண்டரில் வந்து போட்டுடலாம். புதினா, இது கூட நெல்லிக்காய், இஞ்சி, இது கூட ஒரு அரை எலுமிச்சை சாறு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கூட நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது இதையே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காயில் வந்து நல்ல துவர்ப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த துவர்ப்பு தன்மையோடு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாமல் குடித்தோம் அப்படின்னா தொண்டை பகுதியில் வந்து இது ஒரு செருமலை உண்டாக்கும். சில பேருக்கு வந்து தொடர் இருமலை கூட வந்து உண்டாக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா வடிகட்டிடுறது நல்லது. இந்த நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, எலுமிச்சை சேர்ந்த இந்த ஜூஸ் வந்து யூஸ்வலாக நம்ம காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும். இது கூட எந்த சர்க்கரையோ உப்போ வந்து நமக்கு தேவையில்லை. புதினாவில் இருக்கக்கூடிய இந்த மென்தால் கண்டென்ட் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய குடலையும் வந்து இது சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எலுமிச்சையும் இஞ்சியும் சேர்க்கும் பொழுது நம்ம நல்லா டைலூட் பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்க்கறதுனால இது நமக்கு வயிற்றில் புண்களையோ இல்லை வந்து எரிச்சலையோ வந்து உண்டாக்காது. மாறாக பித்தத்தை தான் வந்து நல்லா குறைக்கும். இஞ்சியும் எலுமிச்சையும் வந்து நல்லா பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த காயக்கற்ப மூலிகை. எப்படி இது வந்து காயக்கற்பமாக செயல்படுது அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால தான். இதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் அதே மாதிரி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து புதுப்பிக்கக்கூடிய என்சைம்ஸ்களோட வந்து அளவை வந்து அதிகப்படுத்தும். அதன் மூலமாக கல்லீரலில் சேரக்கூடிய கழிவுகளை வந்து இது வெளிப்படுத்தும். நம்ம அன்றாடம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பெயின் கில்லர்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸு, ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள், அதே மாதிரி நம்ம மசாலா சேர்ந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கும் பொழுது இது எல்லாமே நம்ம கல்லீரலில் வந்து ரொம்ப நாளாக தேங்கி இருக்கும் பொழுது தான் அது வந்து நோயாக வந்து வெளிப்படுது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அதிகப்படியான உடல் சோர்வு வந்து இருக்கிறது. ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து தொப்பை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறது, நம்மளுடைய உடலில் அரிப்புகள் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது, சில வகையான அலர்ஜி வந்து உண்டாகிறது, சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறது, இதய சம்பந்தமான பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்படுறது, ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறது. இது எல்லாத்துக்குமே பேசிக்காக நம்மளுடைய கல்லீரல் பாதிக்கப்படுறது தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் ரெகுலராக இந்த நெல்லிக்காய், எலுமிச்சை, புதினா சேர்ந்து இந்த ஜூஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமாக காலை நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து ஆரம்பித்து எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதும் அதுக்கப்புறமாவும் இந்த ஜூஸை வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப புத்துணர்வாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு நம்மளுடைய கல்லீரலை வந்து புதுப்பிச்சு நம்மளுடைய தொப்பையை வந்து குறைக்கக்கூடிய எலுமிச்சை, நெல்லிக்காய், இஞ்சி, புதினா சேர்ந்து இந்த டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த டீடாக்ஸ் ஜூஸை உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெகுலராக நீங்கள் எடுத்த பிறகு என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு கல்லீரலோட டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸோ வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது டக்குன்னு நமக்கு வந்து புரியாது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு சக்ஸஸ் வரும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். கண்டிப்பா. சோ இந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க? நம்ம பார்க்கக்கூடிய கதைகள்ல இருந்தா நீங்க கத்துக்கிறீங்க. கரெக்ட்டா? கண்டிப்பா. சோ எஸ் நேயர்களே, இன்னைக்கு ஒரு அழகான மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் புதுகை பாரதி மேம் நம்ம குட்டி ஸ்டோரியில சொல்ல போறாங்க. வாங்க போய் கேட்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி.
இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில் நம்ம பல பேர் தெரியாமல் பல சமயம் செய்கிற ஒரு சின்ன தப்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா, நம்ம நிறைய பேரோட பழகுவோம். சில பேர் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. சில பேரை பார்க்குற போது இவன்லாம் எதுக்கு இருக்கான், இவன்லாம் நமக்கு என்னத்துக்கு பயன்பட போகிறான் அப்படின்னு சில பேரை கொஞ்சம் ஏளனமாக கீழே நினைப்போம் நம்ம. ஆனால் நம்ம யாரை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோமோ ஒரு காலத்தில் அவங்கள தான் நமக்கு மிகப்பெரிய உதவி பண்ணுறவங்களாகவும் ஆவாங்க. இதை பற்றின ஒரு கதையை தெரிஞ்சுக்கலாம். ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு சிற்றாறு, ஒரு குட்டியாக ஆறு போகும் இல்லையா, அது மாதிரி ஒரு ஆறு. அதில் தண்ணீர் எப்போவுமே பாய்ஞ்சு ஓடிட்டே தான் இருக்கும், வற்றவே வற்றாது. அதனுடைய கரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈரமான பகுதியாகவே இருக்கும் இல்லையா, களிமண்ணா அந்த மாதிரி இருக்கும்ல. அதில் நிறைய குட்டி குட்டி ஜீவராசிகள்லாம் நிறையா இருக்கும். அதில் உதாரணத்துக்கு நண்டு, நத்தை இதெல்லாம் அதில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு பெரிய எலி கூட்டமே அதில் உண்டு. பொதுவாக வயல்வெளிகளில் இது மாதிரி காட்டுப்பகுதியில் தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் தரையில் மண்ணுக்கடியில் வலை செஞ்சு, அதாவது பொந்து செஞ்சு அதுக்குள்ளே தான் எலிகள் வாழும் இல்லையா. இது மாதிரி பெரிய மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதும் அந்த சிற்றாறில் நடக்கும். அதே மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களும் அந்த தண்ணீரை நம்பி தான் வாழும். இன்னும் சொல்லப்போனால் அந்த உலகமே அப்படித்தானே இருக்குது. அது மாதிரி இருக்கிற ஒரு அழகான ஒரு காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியில் இந்த சிற்றாருக்கு பக்கத்தில் எலி கூட்டமும் இருக்குது. இந்த சிற்றாறில் தண்ணி குடிக்கிறதுக்கு யானைகள் வரும் எப்போவுமே. இந்த யானைகள் வந்துட்டு போயிட்டே இருக்கிறது வழக்கம்தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு அந்த யானை கூட்டம் பாதை மாறி, அதுக்கு ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்கும், அந்த பக்கமாக வர தொடங்கிருச்சு. அன்னைக்கு நிறைய யானைகள் அது வழியாக வந்தது. என்ன துரதிர்ஷ்டவசம்னா, அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே தான் இந்த எலிகள்லாம் வலைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கு. இந்த யானைகள் திருதுப்புக்குன்னு வந்ததில் நிறைய எலிகள் மிதிப்பட்டு இறந்து போச்சு. இப்போது இந்த எலிகளுக்கு ஒரு பெரிய வருத்தம். இந்த யானை எப்பவும் வேறு பக்கம் தானே போகும், நம்ம இருக்கிற பக்கமாக இப்படி நல்லா அது பாட்டுக்கு மிதித்து நடந்து வந்ததில் நம்ம ஆட்கள் பல பேர் இப்படி போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த எலிகளுடைய தலைவனும் மற்ற சகாக்களும் சேர்ந்து. ஒரு நாள் ஆகுது, 2ஆம் நாளும் அதே மாதிரியே ஆயிடுச்சு. மறுபடியும் அதே மாதிரி உயிரிழப்புகள். அந்த தலைவனுக்கு பொறுக்க முடியல, இதை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு. எலி போய் யானையோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? இல்லை இல்லையா. ஆனால் எலி தலைவனுக்கு ஒரு நல்ல நுட்பமான அறிவு இருந்துச்சு. இந்த வாய்க்கால் வழியாக போன அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று ஆட்டம் போட்டுட்ருக்கு இந்த யானை கூட்டமெல்லாம். இந்த தலைவன் எலி மெதுவாக போய் கரையில் நின்று, யானை கூட்டத்துக்கு ஒரு தலைவன் யானை இருக்கும் இல்லையா, அந்த யானையை பார்த்து, அண்ணே அண்ணே நீங்கள்லாம் எவ்வளோ கம்பீரமாக இருக்கீங்க, எவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் வர்றீங்கன்னா இந்த காடே அதிருது, நீங்கள் இருக்கிறதுனால தான் காடே நிறைஞ்சிருக்கு அப்படின்னெல்லாம் துதிப்பாடிச்சு. அந்த யானை தலைவன் உடனே கேட்டார், என்னப்பா விஷயம் சொல்லு அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் இது வழியாக நடந்து போகும்போது எங்களுடைய எலி கூட்டத்தில் நிறையா பேர் மிதிப்பட்டு இறந்து போயிட்டாங்க, அதனால் கொஞ்சம் நீங்கள் இப்படி வராமல் வேறு பக்கமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. யானை தலைவன், அவ்வளோதானே, பரவாயில்ல, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சு பாராட்டலாம் சொல்கிற, இனிமேல் இந்த பக்கம் வரல, நாங்கள் வேறு பக்கம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு சில வாரங்கள் போச்சு. திடீர்னு இரவு நேரத்தில் வன கொள்ளையர்கள் வந்தாங்க. இந்த யானை கூட்டத்தை எல்லாம் இழுத்து பிடிச்சி எப்படியோ அதோட போராடி இழுத்து கட்டிட்டாங்க மரத்தோட. எதுக்காகன்னா, யானையை கொன்று அதனுடைய தந்தத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு அவங்களுடைய திட்டம். யானைகளை எல்லாம் இழுத்து பிடிச்சி மரத்தடியில் கட்டி வச்சாங்களா. அதுக்கப்புறம் அவங்க இரவு நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு யானைகளை எல்லாம் கொன்னுடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல கூடாரம் அமைச்சு தங்கிட்டாங்க. இப்போ இந்த யானை தலைவன் எப்படி தப்பிச்சு போகிறது, நம்ம மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சு ஒரு டக்குன்னு ஒரு பிளிரு ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. எங்கேயோ வலைக்குள்ளே இருந்த எலி கூட்டம் திமு 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 திமுன்னு வருது. பார்த்த உடனே அந்த சூழலை புரிஞ்சுக்குது. யானையை கட்டி இருந்த அந்த பெரிய பெரிய தாம்பு கயிறை எல்லாம் இந்த ஆயிரக்கணக்கான எலிகள் ஒன்றா சேர்ந்து கடிச்சு கடிச்சு கயிற்றையெல்லாம் அறுத்து பெரிய யானை கூட்டத்தையே காப்பாத்திருச்சு. வினை விதைப்பவன் வினை அறுப்பான், திணை விதைப்பவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான் போல இருக்கு. சிந்திக்கலாமா? நன்றி.
ரொம்ப ஆசமேட்டிக் விஷயத்தோட இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தோட நாங்கள் 2 பேரும் அடுத்த எபிசோடும் சந்திக்கிறோம். until then it's டாடா பை பை ஃப்ரம் ஜெயன். இந்த பக்கம் வந்து ஆஷிகா, and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் யுகம் Connect. கனெக்ட்.